விம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முடி உதிர்தல் பிரச்சனைக்கு உங்களுடைய தீர்வுகளை நீங்கள் பெறலாம். இன்று நம்மோட நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சருமம் மற்றும் அழகியல் நிபுணர் டாக்டர் ரத்னவேல் அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் டாக்டர். டாக்டர், தலையில் முடி இருக்கோ இல்லையோ, தரையில் நிறைய முடி இருக்குது. இது எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம், முடி நிறைய கொட்டிகிட்டே இருக்குது அப்படிங்கிறது. அடிப்படையில் முடி அப்படிங்கிறது கொட்ட கொட்ட வளரும் அப்படின்னு சொன்னாலும் சில பேருக்கு அந்த வளர்ச்சிங்கிறது ஒரு கட்டத்தில் நின்று போயிடுதே டாக்டர். முதல்ல அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். அதுமா, ஒரு கோயிலுக்கு கோபுரம்தான் அழகு, ஒரு மனிதனுக்கு முடிதான் அழகு. முடி இல்லாமல் என்ன அழகாக இருந்தாலும் அதுக்கு கீழே இறங்கிடும். அப்போ அந்த முடிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த முடியை பற்றி ஒரு ஜென்ரல் ஐடியா, முடியும் தோலும் ஒன்று தான். தோலுக்கு எப்படி 7 கோட், அதாவது 7 சட்டை, 7 லேயர், அது மாதிரி முடிக்கும் 7 லேயர், வெளியே இருந்து உள்ள வரைக்கும் கடைசி வரைக்கும். இந்த 7 லேயரும் திக்கான ஒரு ஹேர். முடியினோட வேர் தான் உயிர், வெளியே இருக்கிறது உயிர் கிடையாது. அப்போ வெளியே இருக்கிற முடியை நீங்கள் வெட்டினீங்கன்னா வலிக்காது, பட் இழுத்தோன்னா வலிக்கும். முடி உடம்புல ஒரு மனிதனுக்கு 5 லட்சம் முடி இருக்குது, தலையிலிருந்து கால் வரைக்கும். உள்ளங்கால், உள்ளங்கை, உதடு, இந்த 3 இடத்த தவிர உடம்பு எல்லாமே முடி இருக்குது. கருப்பாக இருக்கிற இடத்துல தான் முடி தெரியுது, மற்ற இடங்களில் முடி தெரியறதில்லை. அதுக்காக முடி இல்லைன்னு சொல்லக்கூடாது. முகத்தில் எல்லாருக்கும், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இருக்குது. அதுக்கு பேர் பூனைமுடி. அதாவது குழந்தை பிறந்தோன்னே அந்த சின்ன சின்ன முடி இருக்கும். இந்த சின்ன முடி ஒரு ஹார்மோன்னால் திக்கனாகி கொஞ்சம் டார்க் ஆயிடுச்சுன்னா மீசையாக வளரலாம், தாடியாக வளரலாம், அக்கில் முடியாக வரலாம். இதுதான் நார்மல். இந்த ஃபீச்சர், அதாவது இந்த பூனைமுடியிலிருந்து இந்த வளர்கிற இந்த முடி இதில் வளராமல் போகும்போது தான் பாதி பேருக்கு ப்ராப்ளம் வந்துடுது. அதாவது திக்கனாக வராமல் சின்ன சின்ன முடியாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ பெரிய வழுக்கையாக இருந்தாலும் சின்ன சின்ன பூனைமுடி இருக்கும். அது அந்த ஃபேஸ் மாறுதல். அதாவது எப்படி வண்ணாத்தி பூச்சி முட்டையை போட்டு அதிலிருந்து அப்படியே பொறிச்சு அப்படி வருதோ, அதே மாதிரி இது கூடு கட்டி வளர்கிற மாதிரி. இந்த ஸ்டேஜில் தான் நமக்கு ப்ராப்ளம் வரலாம். எப்படி ப்ராப்ளம் வரலாம்? இது ஆண்களுக்கு வேறையாகவும் பெண்களுக்கு வேறையாகவும் வருது. டாக்டர், இதை பற்றி நம்ம பேசலாம். ஒரு நேயர் தொடர்பில் இருக்காங்க. ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? பெரியவளத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். என்ன சந்தேகம்? கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. சொல்லுங்கம்மா. சார் வணக்கம் சார். சொல்லுடாம்மா. டேண்ட்ரஃப் அதிகமா இருக்கு சார், ஆனால் லாங்கா வளருது. அப்புறம் அந்த மேல முடி மட்டும் அப்படியே கட்டாயி இதாயிருது சார், உதிருது. இல்லைம்மா, டேண்ட்ரஃப் பொடி பொடியாக உதிருதா, தோல் தோலாக வருதாம்மா? பொடியாக தான் உதிருது. பொடி பொடியாக உதிருந்துன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லைம்மா. அது ஒரு ஃபங்கஸ்னால் வர்றதுமா. நல்லா வாஷ் பண்ணணுமா ஹேரை. டெய்லி தலைக்கு குளித்தாலே பாதி ப்ராப்ளம் சரியாயிரும்மா. இந்த ஃபங்கஸ் நம்ம உடம்போடு இருக்கிற நல்ல கிருமிமா. இதை நம்ம கொல்ல முடியாது, கொல்லவும் கூடாது. கண்ட்ரோல் மாத்திரம்தான். உங்களுக்கு எந்த ஷாம்பு ஒத்துக்கிடுதோ அந்த ஷாம்பை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். பட் ஒன்று க்ளீனாக வைக்கணும். ஏன்னா இந்த கிருமி நம்ம தோல்லேருந்து வரக்கூடிய எண்ணெயில் வளர்ந்துக்கிட்டு இருக்க கிருமி. அப்போ எண்ணெயை எடுத்துட்டோம்னா கிருமியும் போயிடும், பொடுகும் போயிடும். ரெகுலராக குளிங்க, ரெகுலராக ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள், கண்ட்ரோல் ஆயிரும்மா. ஆனால் பொடுகு 100% போயிடும், இனி வராதா, இனி இப்போ கம்ப்ளீட்டாக போயிருமா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, எலுமிச்சம்பழத்தை தேய்க்கிறேன், எதையாவது அதை தேய்க்கிறேன், இதை தேய்க்கிறேன்னு தேய்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் தயவு செஞ்சு செய்யாதீங்க. டாக்டர், மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஆர்பி கால் பண்ணிருக்கேன் மேம். என்ன சந்தேகமா? டாக்டர் கிட்ட கேளுங்க. குட் மார்னிங் டாக்டர். சொல்லுடாமா. டாக்டர், எனக்கு ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா பிம்பிள்ஸ் மாதிரி நிறைய ஃபேஸ் ஃபுல்லா வருது. சரிம்மா. ஸ்கின் டாக்டர்ட்ட கன்சல்ட் பண்ணேன். சரிம்மா. பாத்தீங்கன்னா பிம்பிள்ஸ் கிடையாது, ஆக்னி ஃபேஸ் என்ன வருதுமா? ஆக்னி டாக்டர். ஆக்னி பிம்பிள் ஒண்ணுதாம்மா. சரி, சொல்லுங்கம்மா. ஓகே டாக்டர். அது பாத்தீங்கன்னா டி டாக்ஸ் 100 mg நைட்ல மட்டும் போட்டு டேப்லெட் கொடுத்தாங்க. சரிம்மா. அப்புறம் மைக்ரோ பென்ஸ் 0.5% ஜெல் கொடுத்தாங்க டாக்டர், ஃபேஸ்ல அப்ளை பண்ண. உனக்கு வயசு என்னடாம்மா? 20 சார். எப்போ கல்யாணம்டாம்மா? இன்னும் 25 அந்த மாதிரி தான் சார். சரி, இப்போ கல்யாணம் இல்லை. சரிம்மா. இல்லைம்மா, இந்த ஆக்னிக்கு போடுற மாத்திரைகள்லாம் நாங்கள் பொதுவாக என்ன சொல்லுவோமா, கல்யாணத்துக்கு முன்னாடி நிப்பாட்டணும் அப்படிங்கிறக்காக சொல்லுவோண்டாம்மா. பட் இந்த ஆக்னிக்கு ட்ரீட்மெண்ட்டுமா, ஆக்னிக்கு ரீசன் எண்ணெய் நம்ம தோலில் எண்ணெய் பசை வந்துக்கிட்டே இருக்குமா. அதாவது எப்படி வேர்வை வருதோ அது மாதிரி எண்ணெயும் வருது. இந்த எண்ணெய் வர்ற பாதையில் அடப்பு,
அடப்பு வந்துருச்சு அப்படின்னா அந்த எண்ணெய் வெளியே வர விடாமல் எண்ணெய் நம்ம சுரப்பிக்குள்ளேயே போய் தங்கி சுரப்பியே வீங்கி போயிடும். இதுதான் பரு, இதுதான் ஆக்னி. அப்போ இதுக்கு ரீசன் எண்ணெய் அதிகமாகுது. இந்த எண்ணெய் அதிகமாக செக்ரீட் ஆகிறதுக்கு ரீசன் நம்மளோட உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு ஹார்மோன். இது வந்து ஒரு ஹார்மோன் மாற்றம். நான் என்ன சொல்லுவேம்மா, பருவத்தில் வருவது பருவத்தில் வரத்தான் செய்யணும். பருவத்தில் வரக்கூடாது அப்படின்னா நம்ம நேர கிளவி தான் ஆகணும். சரி, இதுக்கு நம்ம வைத்தியம்னு பார்க்குறதுமா 4 கிரேடாக பிரிக்கிறோம். இந்த ஆக்னியை முகத்தில் மாத்திரம் வந்துச்சுன்னா 1 and 2, முதுகுலையும் நெஞ்சிலையும் வந்துச்சுன்னா 3 and 4. உங்களுக்கு முகத்தில் மாத்திரம் வந்திருக்குங்கிறனால நீங்கள் உங்கள் டாக்டர் கொடுத்துருக்க ட்ரீட்மெண்ட் கரெக்டான ட்ரீட்மெண்ட்மா. ஆனால் 6 மாதம் கண்டினியூ பண்ணணுமா. 6 மாதம் கண்டினியூ பண்ணலைன்னா பெர்மனெண்ட்டாக சரியாகாது. 6 மாதம் கண்டினியூ பண்ணலை அப்படின்னா பின்னாடி என்ன ஆகும், இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பரு வந்துருச்சுன்னொன்னே கித்தார் அடிக்கிற மாதிரி போட்டு அமுக்கி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த வேலை பண்ணாமல் இருந்தீங்கன்னா சாதாரணமாக தானாகவே போயிடும். 6 months கண்டினியூ பண்ணிடுங்க, க்யூர் ஆயிரும். நன்றிம்மா, நன்றி டாக்டர். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? திருமங்கலம், மதுரை திருமங்கலத்துல பேசுறேங்க. என்ன சந்தேகமா? டாக்டர் கிட்ட கேளுங்க. ஹலோ, எங்க பொண்ணுக்கு வந்து முடி கொட்டுதுங்க. சரிம்மா, வயசு என்னம்மா? 9 வயசு ஆகுதுங்க. சரிம்மா. சொல்லுங்கம்மா. இல்லைம்மா, அம்மா முடி வந்து வேர்ல இருந்து போதா பாதியா உடையுதா? பாதி பாதியா உடையும் வேர்ல இருந்து வருதுங்க சார். சாதாரண ஒரு முடி இழுத்தோம்னா அப்படியே அந்த வேரோட வருது. பொடுகு இருக்காம்மா? பொடுகு இல்லைங்க சார். பேன் இருக்காம்மா? பேன், ஆனா அடிக்கடி எடுத்துருவோம். பேன் இருந்துச்சு, எடுத்துருவோம் அடிக்கடி. இல்லைம்மா, பேன் இருக்குல்ல? இருக்குங்க இல்லை, சார். நம்ம யாரை கேட்டுனாலும்மா பேன் எப்பமாவது வரும்பாங்க. பேன் இருந்தால் பேனை வைத்தியம் பண்ணாமல் எதை வைத்தியம் பண்ணாலும் சரியாகாதுமா. பொதுவாக அந்த லேடிஸ்கிட்ட ஒரு பெரிய கெட்ட பழக்கம் என்னென்னாமா, பேன் இருக்கா, 1 இருக்குது 2 இருக்குது அப்படிம்பாங்க. அது 2 இருந்தாலும் 1 இருந்தாலும் பேன் தான்மா. பேன் எதம்மா சாப்பிடுது, நம்ம ரத்தம் பூரா போயிடும். ஒன்று லோக்கலாக அந்த இடத்துல நீங்கள் அந்த எதிர்ப்பு சக்தி குறையும்போது தானாகவே ஹேர் ஃபால் வந்துடும். பேனுக்குமா வைத்தியங்கள் இருக்குது. the only thing அதை ரெகுலராக பண்ணணும். ஒன்று, கூட இருக்கிறவங்க எல்லாரும் வைத்தியம் பண்ணிட்டா நல்லதுமா. இப்போ பேனுக்கு ஒரு மருந்து போடுறோம், பெரின்னு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது. இந்த ஆயின்மெண்ட்டை ராத்திரி போட்டு காலையில் வாஷ் பண்ணிட்டோம்னா போயிடும். பட் கூட இருக்கிறவங்களும் சேர்ந்து பண்ணால் தான் க்யூர் ஆகும். இல்லைன்னா இவங்க தலையில் போடுவாங்க, அன்னைக்கு பேனு பூரா இவங்க தலையை விட்டு கீழே இறங்கிடும், அடுத்த தலைக்கு போயிடும். ஒரு 4 நாள் கழித்து அந்த தலையிலேருந்து இந்த தலைக்கு வரும், இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குமா. அப்போ பேன் இருக்குது, ஒரு ரூமில் யாரெல்லாம் படுக்கிறோம் அவங்க எல்லாரும் ட்ரீட் பண்ணுறது பெட்டர். அப்படி இல்லை அப்படின்னா பேனுக்கு மருந்து போட்டுட்டு, பேனுக்கு மருந்து நிறையா இருக்குது மார்க்கெட்டில், பேனுக்கு மருந்து போட்டு ஒரு துணியை வச்சு கட்டிட்டோம்னா பேன் உள்ளேயே இருந்துச்சு அப்படின்னா செத்து போயிடும். பேனை இராடிகேட் பண்ணுங்கள், பாதி ஹேர் ஃபால் நின்றோம். 1. 2வதுமா, பொதுவாக அந்த ஹேர் ஃபால் அப்படின்னு சொல்கிறது 5 முடி 6 முடி இதெல்லாம் ஹேர் ஃபாலே கிடையாதுமா. ஏன்னா எல்லோரும் அப்படி தான் சொல்லுவாங்க, 10 முடி போதும் சார் அப்படிம்பாங்க. ஏம்மா, ஒரு நாளைக்கு 50லேருந்து 70 முடி உதிரணுமா. உதிர்ந்தாத்தாம்மா நல்லது, அதை பற்றி கவலைப்படாதீங்கம்மா. உதிர்ந்த முடி திரும்ப முளைச்சா பயப்பட வேண்டாம், திரும்ப முளைக்கலை அப்படின்னா தான் பயப்படணுமா. அடுத்த நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? மேடம் ரெடில்ஸ்ல கால் பண்றேன் மேடம். என்ன சந்தேகம் சார்? கேளுங்க டாக்டர் கிட்ட. சொல்லுங்கள் தம்பி. சார் வணக்கம் சார். சொல்லுங்கள் தம்பி. தம்பி சார், உங்களோட சந்தேகங்களை கேளுங்க சார். சார், செல்போன்ல இருந்து பேசுறீங்களா? சரியான சிக்னல் கிடைக்கிற இடத்துல இருந்து பேசுங்க சார். நன்றி, நிகழ்ச்சி கலந்து கொண்டு. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க வாணியம்பாடியில இருந்து பேசுறோங்க. என்ன சந்தேகமா? கேளுங்க டாக்டர் கிட்ட. டாக்டர் கிட்ட கேக்குறோங்க. சொல்லுடாமா. என்னோட சன்னுக்கு 20 வயசு ஆகுதுங்க சார். சரிம்மா. நல்லா ஃபேரா இருப்பா அப்படிங்க. பிறந்ததுல இருந்து எந்த ப்ராப்ளம் இல்லை. ஒரு 10 வயசுக்கு மேல சார், லெஃப்ட் கண்ணுக்கு பக்கத்துல, ஒரு சைடு கண்ணுக்கு பக்கத்துல ஒரு $1 காயின் அளவுக்கு சார், ஏதோ ஒரு பஞ்சு விட்டா எப்படி ஒரு பிளாக், இப்ப ரத்தம் கட்டி ஒரு பிளாக் இஷ்யூ இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி இருக்குங்க கண்ணு மங்கு மாதிரி. அது எனக்கு தெரியலங்க. கிட்ட போய் நாங்க ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கு ஈவன் டோன் அந்த மாதிரி தான் சார் குடுக்குறாங்க. அது போட்டு ஒண்ணு அவங்க என்ன சொல்றாங்க, திடீர்னு வரும் திடீர்னு போகும். அது ஒண்ணும் பயப்பட என்னைக்காவது போயிருக்கா? போகவே இல்ல சார். அது வந்து குறையவே இல்ல சார். லைட்டிஷா இருந்தது. இப்ப இன்னும் கொஞ்சம் டார்க்கனா, ஏன்னா பையன் கொஞ்சம் ஒரு டஸ்க் ஸ்கின்னா இருந்தா தெரியாது சார். நல்லா ஃபேரா இருக்கிறதுனால எல்லாருமே என்ன இது யாருன்னா சண்டை போட்டு குத்து விட்ட மாதிரி இருக்குது சார். அது இல்லம்மா, அம்மா, அதாவதுமா இந்த தோல்ல வரக்கூடிய பிக்மெண்ட் பொதுவாகவுமே வெரி டிஃபிகல்ட் டு ட்ரீட்மா. இதில் பேசிக் ரீசன் பாருங்கம்மா. தோலில் வந்து 2 பாகம் இருக்குமா, மேல் பாகம் கீழ் பாகம்.
மேல் பாகத்தில் வரக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பொதுவாக சரியாயிரும். கீழ்பாகத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரியாகாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ மேல் பாகத்தில் வர்றதுமா தோல் சுழற்சி முறை போய்கிட்டே இருக்கும்போது திரும்ப சரியாகக்கூடிய வாய்ப்பு. கீழ்த்தோல் பட்டவுடனே எந்த கீழ்த்தோலில் பட்ட உடனே தழும்பாகி போயிடும். தழும்பாயிருச்சுன்னா அந்த தழும்பு மேலே எதுவுமே சரியாக வராது. நீங்கள் இப்போ அது தீப்பட்ட காயமாக இருக்கலாம், இல்லை அடிபட்ட காயமாக இருக்கலாம், இல்லை கீழே விழுந்ததாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் மேல் தோல் மாத்திரம் போயிருந்துச்சு அப்படின்னா ஹீலிங் கரெக்டாக இருக்குமா. கீழ்த்தோல் பாதிப்பு வரும்போது இந்த மாதிரி வந்துடும். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா தோலினோட கீழ்பாகம் இன்வால்மெண்ட் ஆன மாதிரி இருக்குமா. இதுக்கு நம்ம என்ன செய்யணுமா, இப்போ எலும்பு உடஞ்சி தப்பாக சேர்ந்துச்சு அப்படின்னா திரும்ப உடச்சிட்டு தான் சேர்க்க முடியும். அதை மாதிரி இதை என்ன பண்ணணுமா, ஒரு வயரை வச்சு லைட்டாக சுரண்டணும். சுரண்டி புது தோலை உண்டாக்கணும். புது தோலை உண்டாக்கும் போது அந்த தோல் கலர் பழைய கலர் வராமல் இருக்கிறதுக்கு மருந்து இருக்குமா. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் டாக்டர்கிட்ட டெர்மப்ரேஷன், அதாவது டெர்மப்ரேஷனை, டெர்ம்னா ஸ்கின்னை லைட்டாக அப்ரேட் பண்ணிவிட்டு புது தோல் வளர்கிறதுக்கு வழி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஒன்று, அந்த புது தோல் வர்றது கருப்பாகாமல் பார்க்குறதுக்கு மருந்து இருக்குமா. அதை கொஞ்சம் பண்ணிங்கன்னா தான் எஃபெக்டிவாக இருக்கும். சரி, இது எவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக இருக்கும்னா 50 to 70% தான்மா. காஸ்மெட்டாலஜி ட்ரீட்மெண்ட் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ரேட் 50 to 70 தான். அது எந்த காஸ்மெட்டிக் சர்ஜரியாக இருந்தாலும், அது லேசராக இருந்தாலும் சரி, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதுக்காக 100% பழைய மாதிரி ரீகெயின் ஆகிருமான்னா அது ஆகிறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா நீங்கள் சொல்கிறது பார்த்தா 10 வருஷமாக இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ இதில் ஒரு 50 to 70% காஸ்மெட்டிக் அக்செப்டபிலிட்டி கொண்டாந்துடலாமா. நன்றிம்மா, நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் மறைமல் நகர்லேருந்து பேசுகிறோம் மேடம். என்ன சந்தேகமா, டாக்டர் கிட்ட கேளுங்க. ஹலோ சார். சொல்லுமா. எங்க அண்ணன் பொண்ணுக்கு ஹேர் எல்லாம் ஒரே ஒயிட்டா இருக்குங்க சார். 13 தான் ஏஜ் ஆகுது அவளுக்கு. சரிம்மா. இளநரை. ஆமா, நிறைய இருக்கு, நரைச்சு போயிருக்கு. சரிம்மா. சரி, அவளுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி வேற பண்ணிருக்காங்களா, அதனால ஹேர் ஆயில்லாம் வாங்கி யூஸ் பண்ண பயப்படுறாங்க. ஏன்னா அலர்ஜி ஆயிடும் சொல்லி. இல்லைம்மா, ஆக்சுவலாமா இந்த இளநரை அப்படிங்கிறதுமா இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு பொதுவாக 35 வயசுக்கு முன்னாடி வந்தால் இளநரை, 35 வயசுக்கு அப்புறம் வந்தால் அது நரை. அது எல்லாருக்கும் வரும். எனக்கு வரும், உங்களுக்கு வரும், எல்லாருக்கும் வரும். 35 வயசுக்கு முன்னாடி வருது நரை அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில காரணங்கள் இருக்குமா. 1 ஜெனட்டிக், பரம்பரையாக வரக்கூடியது. 2 ஹார்மோன். 3வது நியூட்ரிஷன், சத்து குறைவு. இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா பேண்டோத்தனிக் ஆசிட்னு ஒரு விட்டமின் கம்மியாக இருந்தால் இளநரை வர்றதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இது ஒன்று தாம்மா க்யூரபிள் அப்படின்னு சொல்கிறத. இளநரைக்கு இந்த பேண்டோத்தனிக் ஆசிட் டேப்லெட்டை ஒரு 3 மாதம் கண்டினியூ பண்ணணும். தினம் காலையில் இளம் வெயிலில் 7 மணிக்கு ஒரு 10 நிமிஷம் நின்னோம்னாலே இந்த இளநரை வர்றது நின்றோம். இதை ரெகுலராக பண்ணணும். 35 வயசுக்கு அப்புறம் நரை வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கடவுளாலையும் ஒன்றும் நிப்பாட்ட முடியாது. ஏன்னா நிறைய பேர் அதை கேட்குறாங்க. 35 வயசு ஆயிடுச்சு, 35 வயசு தான் சார் ஆகுது, எனக்கு நரை வருதுங்கிறாங்க. ஏம்மா 35 வயசில் இந்தியாவில் வந்துடும். ஜப்பான்காரங்களுக்கு 55 வயசுக்கு முன்னாடி வந்தால் இளநரை, 55 வயசுக்கு அப்புறம் வந்தால் நரை. அவங்களோட ஜீன் அப்படி, நம்மளோட ஜீன் இப்படி. நன்றிம்மா, நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்க ராமநாதபுரத்துல இருந்து பேசுறோம். நல்லதுமா, என்ன சந்தேகம், டாக்டர் கிட்ட கேளுங்கம்மா. என்னோட பொண்ணுக்கு 18 வயசு ஆகுது சார். சரிடாம்மா. அவளுக்கு மீச மாதிரி முளைக்குது சார். சரிம்மா. தாடிமா? அது இல்ல. சரி. ஆனா கொஞ்சம் டார்க்காவே தெரியுது. வயசு என்னம்மா இப்போ சொன்னீங்க? 18 வயசு சார். பீரியட்ஸ் நார்மலாக இருக்காமா? இல்ல சார், இர்ரெகுலரா தான் வருது. பிசிஓடி இருக்காமா? இல்ல, அதெல்லாம் எல்லாம் செக் பண்ணிட்டோம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஸ்கேன் பண்ணி பாத்தீங்களாமா? இல்ல சார், ஸ்கேன் பார்க்கல. ஸ்கேன் பார்த்தா தான்மா பிசிஓடி தெரியும். சரி, நான் அதை கொஞ்சம் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேம்மா. பெண்களுக்கு மீசை தாடி வளர்றதுக்கு பேர் ஹிருசிட்டிசம். ஹிருசிட்டிசம் அப்படின்னு சொன்னால் நான் கலாட்டாவாக சொல்லுவேன், வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி ஆகிக்கிட்டு இருக்கீங்க, மீசையும் தாடியும் பெருசு பெருசாக வளர்ந்துடும் அப்படிமா. காரணம், ஆணோட ஹார்மோன் பெண்ணோட உடம்புல அதிகமாக இருக்கிறது. ஆணோட ஹார்மோன் பெண்ணோட உடம்புல ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், நீர்ப்பை, அதாவது ஓவரி, அதில் சின்ன சின்ன கட்டிகள் வந்தால் ஆணோட ஹார்மோன் கூடுதலாயிரும். அது ஆணை போல் தாடியும் வர வச்சிரும், மீசையும் வர வச்சிரும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பிசிஓடி இருக்கான்னு பார்க்கணும்.
பிசிஓடி இருந்தால் பிசிஓடியை ட்ரீட் பண்ணணும். பிசிஓடி இல்லை அப்படின்னு சொன்னால் ஈஸி ட்ரீட்மெண்ட். சரி, பிசிஓடிக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் ஓரல் கான்ட்ரசெப்டிவ் மாத்திரை இருக்குது. அந்த ஹார்மோனை வந்து பெண்ணோட ஹார்மோனை கூட்டி விடுற ஒரு மாத்திரை, அதை போட்டுட்டு லேசர் பண்ண ஆரம்பிக்கலாம். திரும்பவும் சொல்கிறது, என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அதை க்யூர் பண்ணிவிட்டு லேசர் பண்ணணும். லேசர் மாதத்துக்கு ஒரு சிட்டிங் பண்ணணும், 5 சிட்டிங் பண்ணணும் 5 மாதத்துக்கு, அப்புறம் வருஷம் ஒரு சிட்டிங் பண்ணணும். அதாவது லேசர்னு சொல்லியாச்சுன்னா பெர்மனன்ட் க்யூரான்னு கேட்கக்கூடாது. இது வந்து லேசர் ஹேர் ரிடக்ஷன் ப்ரோக்ராம், லேசர் ஹேர் ரிமூவல் இல்லை, பெர்மனன்ட் கிடையாது. 5 மாதம் தொடர்ந்து பண்ணிவிட்டு வருஷம் ஒரு தடவை பண்ணிங்கன்னா கண்ட்ரோலாக இருக்கும்மா. நன்றிம்மா, நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் மேடம். நல்லதும்மா, என்ன சந்தேகம் டாக்டர் கிட்ட கேளுங்கம்மா. ஹலோ டாக்டர். சொல்லுடாமா. குட் மார்னிங் டாக்டர். சொல்லுமா. டாக்டர், நான் கால் இந்த சப்னங்கால் போட்டு மடிச்சு உட்காரோம்ல டாக்டர், ஆமாம்மா. அப்போ அந்த கால் அந்த சைடு முட்டி இருக்கும்ல சார், பாதத்துல ஓரம், அந்த முட்டிலாம் ரொம்ப அப்படியே ரஃப் ஆயிடுச்சு, அந்த தோல்லாம் கருப்பாவும் ஆயிடுச்சு. சரிம்மா. அதுக்கு என்ன பண்ணலாம் டாக்டர்? அம்மா, இதுக்கு பேர் கெலாசிட்டிமா. அதாவது தோல் வந்துமா எங்கெல்லாம் அதிகமாக உராயுதோ அது நம்மளை பாதுகாக்கிறதுக்காக தோல் வந்து கனத்து போயிடும்மா, யானை தோல் மாதிரி ஆயிரும். அது வந்து நம்மளை பாதுகாக்குது ஒன்று. அப்போ பாதுகாக்குது அப்படின்னா நீங்கள் அது பண்ணுறதுனால தான் வருது அப்படின்னா அந்த மாதிரி நீ உட்காரக்கூடாது. கால் எந்த இடத்துல அது வருதோ அந்த இடம் நமக்கு தோலை வந்து உராயிறதை நீங்கள் தடுத்துக்கணும். அப்போ ரொம்ப உட்காராதீங்க கீழே. ஒன்று. ரெண்டுமா, சாலிசிலிக் ஆசிட்னு ஒரு ஆசிட் இருக்குமா, இந்த ஆசிடை லைட்டாக தடவிக்கிட்டே வந்தீங்கன்னா மென்மை ஆயிரும்மா. மென்மையாகிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைம்மா. திரும்ப நீங்கள் அதே மாதிரி உட்காந்திங்கன்னா திரும்ப அதே மாதிரி தாம்மா வரும். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுவாங்கம்மா, வெயிட் லிஃப்டிங் பண்ணுவாங்க, கையை வச்சு வெயிட் லிஃப்டிங் பண்ணும்போது அந்த இடம் பூரா காப்பு பிடிக்கும். அந்த காப்பும் இந்த கெலாசிட்டி இதெல்லாம் ஒன்று தாம்மா. இது வந்து ஃப்ரிக்ஷன் ஆஃப் தி ஸ்கின், அதை அவாய்ட் பண்ணிங்கனாலே பாதி க்யூர் ஆயிரும்மா. நன்றிம்மா, நன்றி. டாக்டர், நீங்கள் பொடுகு பற்றி சொல்லும்பொழுது இப்போ அதற்குனே சிறப்பாக சில ஷாம்பூஸ்லாம் வருது அப்படின்னு. ஷாம்பூ வந்து டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் டைல்யூட் பண்ணி தண்ணியில் கலந்து தான் யூஸ் பண்ணணும், இதெல்லாம் எல்லாரும் சொல்கிறது, அதனால் கேட்குறேன். அது செய்யலாமா? கண்டிஷ்னர் யூஸ் பண்ணலாமா? ஹேர் ஸ்ப்ரே நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, ஹேர் ஜெல் யூஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் செய்யலாமா? அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொடுகு கம்ப்ளீட்டாக க்யூரபிள் இல்லை. பட் பொடுகுக்கு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து க்ளீனாக வச்சுக்கிறது தான் ஹேரை. அந்த ஆயில் இல்லாமல் இருந்தாலே நமக்கு பெட்டர். அப்போ நான் அதுக்கு என்ன சொல்லுவேன், தேங்காய் எண்ணெயை விட்டுருங்க, நல்லெண்ணெய்க்கு மாறிடுங்க. தேங்காய் எண்ணெயில் கிருமி நல்லா சாப்பிட்டு வளர்ந்துடும், அதனால் அதை விட்டுட்டு மாறுங்க. ஷாம்பு ரெகுலராக பண்ணுறதை பற்றி ஒன்றுமே தப்பு இல்லைம்மா. ஷாம்பு எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஷாம்புவோட பாட்டில் பார்த்தீங்கன்னா SLS அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்கும், சோடியம் லாரில் சல்ஃபேட். இந்த SLS கெமிக்கல் இருக்கிற ஷாம்பு வந்து எவ்ரிடே ஷாம்பு, அதாவது டெய்லி போடலாம், டெய்லி 2 தடவை போடலாம், 3 தடவை போடலாம். ஒன்று ஷாம்பை போட்டுட்டு 90 செகண்ட்ஸுக்கு உள்ள, அதாவது போட்ட உடனே வாஷ் பண்ணணும். ஷாம்பு போட்டுட்டு நான் உடம்புக்கெல்லாம் சோப் போடுவேன், நான் பாத்ரூமை சுற்றி க்ளீன் பண்ணுவேன், இந்த மாதிரி வேலைகள் பண்ணாமல் ஷாம்பு போட்டோன்னே வாஷ் பண்ணோம்னா ஷாம்புவோட டேமேஜ் குறையும். என்ன அந்த ஷாம்பு நம்ம ஹேருக்கு டேமேஜ் பண்ணோம் அப்படின்னு கேட்டால், நான் ஏற்கனவே சொன்ன முடியினோட வெளிப்பகுதி ஒரு சல்ஃபர் பாண்டு மாதிரி இருக்கும், அதாவது ஒரு சைக்கிள் செயின் மாதிரி கோர்வையாக நிற்கும். இந்த சைக்கிள் செயினில் இடையில இருக்கிற அந்த பகுதியை மாத்திரம் இந்த ஷாம்பு உள்ளே போய் டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹேர் வந்து தின்னாயிரும், அவ்வளோதான். அதுக்காக ஹேர் வந்து உதிர்ந்துருமா, ஷாம்புனால முடி உதிர்ந்துரும் அப்படின்னு சொல்கிறது தப்பு. ஷாம்புனால முடி உதிராது, தின்னாயிருச்சுன்னா வேறு டேமேஜுக்கு அதுக்கு இதாகி போயிடும். அப்படிங்கிறதுக்காக ஒன்று தான். நீங்கள் வந்து இந்த எவ்ரிடே ஷாம்பு நான் சொல்கிறது வந்து SLS இருக்கக்கூடிய ஷாம்பு. ஏன்னா நிறைய டைப் ஆஃப் ஷாம்பு இருக்குது. இந்த SLSலேயே கான்சன்ட்ரேஷன் நிறையா இருக்கிற ஐட்டங்கள்லாம் இருக்குது. இந்த SLS இருக்கிற ஷாம்பு டெய்லி போடுங்க, ஒன்றுமே தப்பு இல்லை. பட் உடனே வாஷ் பண்ணுங்க. தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? மேடம், நான் திருவாரூர்ல இருந்து பேசுறேன். என்ன சந்தேகமா? டாக்டர் கிட்ட கேளுங்க. டாக்டர், குட் மார்னிங் சார். சொல்லுடாமா. சார், இது என் பாப்பாக்கு வந்து 13 வயசா இருக்கு. சரிம்மா. அவளுக்கு வந்து 1 வயசுல இருந்து இந்த மஸ்கிட்டோ பைட் அலர்ஜி இருக்கு. சரிம்மா. கொசு கடிச்சா ஒரு மாதிரி தடிச்சு போயிடும், பஸ் மாதிரி வரும், ரத்தம் வரும். சரிம்மா. அது ரொம்ப சிவியரா இருந்துச்சு. சரிம்மா. நிறைய டாக்டர்ஸ்ட காட்டணும், அவங்களும் எல்லா மருந்தும் எழுதி கொடுத்தாங்க, எல்லாம் போட்டோம். பட் ஆனா ஸ்கார்ஸ் போவே இல்லை சார்.
அவ ரொம்ப ஃபீல் பண்றான். கையில அந்த முனங்கையில இருந்தும் அந்த கால்ல முனங்கால் கீழ இருந்தும் ஃபுல்லா அந்த ஸ்கார்ஸா இருக்கு. இல்லைம்மா அம்மா, பொதுவாக எக்ஸ்போஸ்ட் ஏரியாஸ், அதாவது நம்ம உடம்புல எதெல்லாம் வெளியில் இருக்க பகுதிகளோ அங்கே தான் கொசு கடிக்கும். முகத்தில் கொசு கடிக்காது. கடவுளோட படைப்பில் முகத்தில் ஒரு சின்ன செக்ரீஷன் வருது நம்ம ஸ்கின்னுக்குள்ளே, அந்த ஸ்மெல்லுக்கு கொசு வந்து முகத்தை கடிக்காது. பட் உடம்புல அந்த செக்ரீஷன் கிடையாது, அதனால் கடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது வந்துமா உங்கள் ஸ்கின், உங்கள் குழந்தையோட ஸ்கின் வந்து சென்சிட்டிவாக இருக்குது. நீங்கள் இதுக்கு வைத்தியம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்கு வைத்தியம் கிடையாது. கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்கு உங்கள்கிட்ட தான் வைத்தியம் இருக்குது. நான் என்ன சொல்லுவேன், நல்ல ஸ்டாக்கிங்ஸ், கம்ப்ளீட்டாக காலை கவர் பண்ணுற மாதிரி ஸ்டாக்கிங்ஸ், கையை கவர் பண்ணுற மாதிரி க்ளவ், இது போடுறதாமா பெஸ்ட்டு. கெமிக்கல் போடலாமா, கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்கு அதை போடலாமா, இதை பண்ணலாமாங்கிறத விட கவர் தி இண்டிவிஜுவல். இல்லைன்னா உங்கள் குழந்தைக்கு அதனோட வாழ்க்கை முழுக்க இது வரப்போதுமா. ஸ்கின் வந்து ஒரு 30 to 40% பீப்புளுக்கு சென்சிட்டிவாக இருக்குமா. சில பேருக்கு சோப்பு கூட போட முடியாது, சில பேருக்கு எந்த க்ரீமும் போட முடியாது. அதே மாதிரி உங்கள் குழந்தைக்கு கொசு கடித்தா, ஒரு கொசு கடித்தா போதும் உடம்பெல்லாம் தடிப்பு தடிப்பாக வந்துடும். நீங்கள் தான்மா இதுக்கு டாக்டர், நீங்கள் தான் இதை பாதுகாப்பு பண்ணணுமே ஒழிய இது டாக்டர்கிட்ட போய் சரியாகக்கூடியதில்லை. நான் மருந்து சொல்கிறேம்மா, அந்த தழும்பு போகிறதுக்குரியது டிப்ஜென்ட்டான்னு ஒரு மருந்து இருக்குமா, அந்த டிப்ஜென்ட்டாவை தினம் மார்னிங் அண்ட் நைட் போடுங்க. கொசு கடிக்காமல் பார்த்துக்கிடுங்க. ஒரு கொசு கடித்தாலும் திரும்ப வந்துடும். இந்த கொசு அலர்ஜி அந்த பிள்ளைக்கு கடைசி மூச்சு வரைக்கும் இருக்குமா. நன்றிம்மா, நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் கோவையிலேருந்து பேசுறேங்க. என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. என் ஹஸ்பண்டுக்கு 25 இயர்ஸ் ஆகுது. ம் அவருக்கு முடி ஜாஸ்தி கொட்டிட்டே இருக்குங்க டாக்டர். நடுத்தலையில முடி ஆல்ரெடி இப்போ சொட்ட விழுகிற கண்டிஷன்ல ஆயிடுச்சு. அவங்க அப்பா, அவங்க அப்பாவோட அப்பா, அவங்க அப்பாவோட அம்மா யாருக்காவது வழுக்க இருக்காமா? ஆமாங்க சார், அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் வழுக்கு இருக்கு. அதாம்மா, இது வந்து பரம்பரையாக வர்றதுமா. அதாவது பரம்பரை வழுக்கைன்னு சொன்னோன்னே எல்லாரும் என்ன சொல்லிடுவாங்கம்மா, அப்பாவுக்கு வழுக்கைன்னா பிள்ளைக்கு வழுக்கம்பாங்க. அது முன்னாடி வந்து இதுக்கு காரணம் தெரியாது, இப்போ காரணம் இருக்குமா. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னாம்மா, ஒரு ஆண்ட்ரஜன் ஒரு ஹார்மோன், இந்த ஆண்ட்ரஜன் ஹார்மோனோட ஒரு உபப்பொருள் கொஞ்சம் அதிகமாக இருந்தால், அதாவது அப்பாவுக்கு அதிகமாக இருக்குது, பிள்ளைக்கு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழுக்கை வந்து அப்பானால் வரல, பட் அந்த ஹார்மோன் அதிகமாகிறதுக்கு இருக்கிறதுக்கு காரணம் அவங்க அப்பா, இல்லைன்னா தாத்தா, இல்லை அம்மாவோட அப்பா, யாருக்காவது இருந்து வர்றதுமா. இந்த உபப்பொருள் முடியினோட வேருக்குள்ளே போய் முடியை திங்கக்கூடியது. நம்ம என்ன பண்ணணும், இந்த ஹார்மோன் உள்ளே போகிற பாதையை அடைக்கணும். உள்ளே போகிற பாதையை அடைக்கணும் அப்படின்னா அதுக்கு மருந்து போடணும். மருந்து போட்டால் 2 years போடணும். 2 years போட்டால் 100% உன் வீட்டுக்காரருக்கு வழுக்க கிடையாதுமா, பட் 2 years போடணுமா. அது மினாக்சிடில்னு ஒரு ஸ்ப்ரே, ஃபினாஸ்ட்ரைன்னு ஒரு மாத்திரை. இந்த மாத்திரை 2 வருஷத்தில் நிப்பாட்டிடணுமா, பட் ஸ்ப்ரே லைஃப் லாங் போடணுமா, மெயின்டெனன்ஸுக்காக. லைஃப் லாங்னு சொன்னால் அந்த ஸ்ப்ரே லைஃப் லாங் போட்டால் தாம்மா நிற்கும். ஒன்று, இதை சொன்ன உடனே சைடு எஃபெக்ட் இருக்கா, உடனே நம்ம அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை எழுதும் போதே இவங்க நெட்டில் படிச்சுட்டு வந்துடுவாங்க, இது ஆன்மை போயிடும், என் பையனுக்கு நாளைக்கு புள்ள பிறக்காது அப்படின்னு ஒரு பெரிய இதே சொல்லுவாங்கம்மா. இது பேசிக்கலாக எப்படி அப்படி சொல்கிறதுனாம்மா, நான் என்ன சொல்லுவேன், ஒரு ஜென்ரேஷனே வழுக்கையாக்கிடுவீங்க நீங்கள் இப்படி பேசி. இப்போ ஏற்கனவே இந்தியாவில் 20% 24% பேருக்கு வழுக்க. நீங்கள் போகிற பேசிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம 50% 60% ஒரு ஆளை விட்டு இன்னொரு ஆளை பார்த்தோம்னா பூரா வழுக்கையாகி போயிடும் இந்தியா. அதனால் தயவு செஞ்சு இந்த ஹார்மோனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த மாத்திரையை ஒன்றும் செய்யாது. அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் 1000ல் 1 லட்சத்தில் 1 வந்துச்சுனாலும் இந்த மாத்திரையை விட்டோன்னே அந்த சைடு எஃபெக்ட் போயிடும். இது வந்து டெம்பரரி, 2 வருஷம் கண்டினியூ பண்ணணும். தொடர்ந்து பேசலாம். அதற்கு ஒரு சின்ன இடைவேளை எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக ஒரு சிறிய இடைவேளை. அதுவரை இணைந்திருங்கள் வேந்தர் டிவியுடன்.
இது உடல் வளர்த்து உயிர் வளர்க்க வழிகாட்டும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. டாக்டர், இன்னைக்கு நம்ம கூந்தல் பராமரிப்பு பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. நிறைய பேர் வந்து கலரிங் அடிக்கடி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் ஹேரை வந்து இன்னைக்கு பார்லர் போகாதவங்க யாருமே இல்லை. ஆண்களும் சரி பெண்களும் சரி எல்லாருமே சம அளவில் போயிட்டு தான் இருக்காங்க. இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங் அப்படிங்கிறது என்ன மாதிரியான விளைவுகளை உண்டாக்கும்? அதே மாதிரி ஹேர் டை அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாமா? ஃபஸ்ட்டுமா நான் ஏற்கனவே சொன்னேன், ஹேர் வந்து உயிர் இல்லாத ஒரு ஸ்ட்ரக்சர். அப்போ வேரில் படாமல் எது செஞ்சாலும் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ கலரிங் பண்ணுறோம், கலரிங் பண்ணுறது முடியினோட வேரில் படாமல் முடியினோட மேல் வாக்கில், இப்போ சைடில் பண்ணுறாங்க, முடியினோட கீழே பண்ணுறாங்க, அழகு, ஒன்றும் தப்பு இல்லை. தோலில் படாமல் மாத்திரம் பண்ணணும். ஒன்று ஹேர் டை. ஹேர் டையில் 2-3 விஷயம் இருக்குமா. ஒன்று, ஹேர் டை போடுறவங்க தயவு செஞ்சு காலையில் போடாதீங்க. ஏன்னா வெயிலில் போகும்போது வெயில் வந்து அந்த ஹேர் டை வந்து வெயிலை உள்வாங்கக்கூடிய தன்மை உள்ளது. ஈவினிங்க்கு மேலே 5 மணி 6 மணிக்கு மேலே ஹேர் டே அடிங்க. ஒன்று. ரெண்டாவது, அமோனியா கலவை இல்லாத ஹேர் டே அடிச்சிங்கன்னா நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த அமோனியா இருக்கிற ஹேர் டே எல்லாமே சில நேரம் எல்லாருக்கும் வர்றதில்லை. இப்போ எனக்கு ஹேர் டே நான் ரொம்ப நாள் போடுறோம், எல்லாருக்கும் வர்றதில்லை. பட் இந்த அமோனியா வந்து அலர்ஜி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தோலில் அரிப்பு வரும், சின்ன சின்னமாக தடிப்பாக வீக்கம் வந்துடும், கொப்பளமாக வந்துடும், சில நேரம் உதடெல்லாம் வீங்கிடும். ஸோ அமோனியா கலவை இல்லாத. மூணாவது, பிபிடி, பேராஃபெனிலின் டயமின். இந்த பிபிடினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ரே, ஃபோட்டோ, இந்த 2 டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல். அதுதான் கருமை மாதிரி. அந்த கருமை இதில் நிறையா சேர்ப்பாங்க, இந்த பிபிடி கெமிக்கல். இந்த பிபிடி கெமிக்கல் 2.5% கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கிற ஹேர் டை. நீங்கள் என்ன ஹேர் டை யூஸ் பண்ணுறீங்களோ அதனோட பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பிபிடி அளவு போட்டிருக்கோம், அமோனியா இருக்கா இல்லையான்னு போட்டிருக்கோம், அமோனியா ஃப்ரீன்னு போட்டிருக்கோம், பிபிடி அதிகமாக இருக்கும். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் மடிப்பாக்கத்துலேருந்து பேசுகிறோங்க. என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர். என் பொண்ணுக்கு வந்து தைராய்டு இருக்கு, முடி கொட்டிக்கிட்டே இருக்கு. அம்மா, பொதுவாகம்மா பெண்களுக்கு ஹேர் ஃபால் நான் எப்போவுமே சொல்கிறதுமா, ஒன்று பொடுகுனால் வரலாம், பேன்னால் வரலாம், இல்லை இந்த மாதிரி தைராய்டுனால் வரலாம், பிசிஓடினால் வரலாம். ஹார்மோன்னால் வர்றதுலையே ரொம்ப கஷ்டமான ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தா தைராய்டு தான்மா. ஏன் அப்படின்னு கேட்டால், தைராய்டு சுரப்பி, அந்த தைராய்டு சுரப்பியில் கொஞ்சம் சுரப்பியினோட இது குறையும் போது முடியினோட அவுட்டர் ரூட் ஷீத், இந்த அவுட்டர் ரூட் ஷீட் நான் ஏற்கனவே சொன்னேன் செயின் மாதிரி இருக்கும், அந்த அவுட்டர் ரூட் ஷீட் வந்து தின்னாயிருமா. ஸோ முடியை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். இது நீங்கள் தைராய்டை ரெகுலராக, தைராய்டு மாத்திரையும் சரி இல்லை தைராய்டு செக்கப்பையும் சரி ரெகுலராக கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒன்று கூட சேர்த்துமா பயோட்டின் 10 மில்லிகிராம் மாத்திரை தினம் காலையிலையும் நைட்டும் ஒரு 3 மந்த்ஸ் போட்டிங்கன்னா இந்த ஹேர் ஃபால் குறையுமா. பட் தைராய்டை ஸ்டெபிளைஸ் பண்ணால் தான் உங்கள் குழந்தைக்கு ரெக்கவரிமா. நன்றிம்மா, நன்றி டாக்டர். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? நான் ராமன் மாம்பலத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். சந்தேகம் சார், சொல்லுங்க. எனக்கு 50 வயசு ஆச்சு சார். சொல்லுங்க. தலையெல்லாம் நல்லா கருப்பா இருக்கு, தாடி மட்டும் கொஞ்சம் வெள்ளையா எடுத்து சொல்லி டை அடிப்பேன். மேக்ஸிமம் எல்லா டையும் போட்டு பார்த்துட்டேன். சரி. பீரியட் கலர் டை இல்ல, பீரியடுக்கு மட்டும் தனியா கொடுக்குறாங்க பாருங்க, தாடிக்கு மட்டும். அதை கூட லேசா டச் பண்ணா கூட முகத்தெல்லாம் அரிக்கிற மாதிரி ஆகுது, அடிப்பாது. அப்புறம் ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படி சரி பண்றேன். இல்லைங்க, நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு 50 வயசு ஆச்சு. ஆமா சார். தாடி தேவையில்லை. ஒன்று, தாடி எடுத்துடலாம், ஷேவ் பண்ணால் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு. ரெண்டாவது, ஹேர் டே அலர்ஜி ஆகுது. அப்படி நமக்கு ஹேர் டே போடணுமா? இது கொஞ்சம் அழகா இருந்துச்சு தாடியை பார்க்க. ஓ, தாடி அழகா இருக்குங்கிறீங்களா? நான் அதுக்கு இன்னொரு விதமாக சொல்கிறேன் பாருங்க. தாடி வந்து வெள்ளையாக இருக்கிறது அதை விட அழகுங்க. சால்ட் அண்ட் பெப்பர் மாதிரி. நான் என்ன சொல்கிறேங்க, அதாவது டை யூஸ் பண்ணுறதை பற்றி தப்பு இல்லைங்க. பட் டை வந்து நமக்கு அலர்ஜியாக இருக்குன்னா நான் பிளாக் ஹென்னா ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். பொதுவாக கருப்பு மருதாணி, இந்த பிளாக் ஹென்னாவை போட்டு பாருங்கள். இந்த பிளாக் ஹென்னாலையும் அலர்ஜி வருதுன்னா தயவு செஞ்சு டையை தொடாதீங்க. நான் ஏற்கனவே இப்போ டையை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன். டை வந்து முடியில தான் படணும், தோலில் படக்கூடாது, காலையில் நேரத்தில் போடக்கூடாது, அமோனியா கலவை இல்லாமல் இருக்கணும், பிபிடி 2.5% கம்மியாக இருக்கணும், இருந்தால் நல்லது. இப்போ அலர்ஜி வருது அப்படின்னா தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. பிபிடி வந்து 2.5% அதிகமாக இருந்துச்சுன்னா ரெகுலராக யூஸ் பண்ணும்போது இந்த பிபிடி வந்து கிட்னி வழியாக தான் நம்மளை ஃபில்டர் பண்ணி வெளியே போகுது. இந்த பிபிடி வந்து கிட்னியை கூட பாதிக்கக்கூடியது.
அதுக்காக உடனே நம்ம ஹேர் டை எல்லாம் உடனுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் அந்த அளவை மாத்திரம் பார்த்துக்கிடுங்க. அதுக்கு குறைவாக இருக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. நன்றி சார், நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. சொல்லுடாமா. சார், வெயிட் ரிடக்ஷன்னால ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கு, அதுக்கு ஏதாவது பண்ண முடியும்? வயசு என்னம்மா உனக்கு? 26 சார். எவ்வளோ வெயிட் இருக்கம்மா? 60 சார். கல்யாணம் ஆயிட்டாமா? இல்ல சார், இன்னும் ஆகல. ஓ, நீ வெயிட் ரிடக்ஷன் பண்ணதுனால ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்திருக்கு. அதனால ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கு. சரிம்மா. அப்புறம் வந்துட்டு பிளான்டர் வாட்ஸ் இருக்கு சார் கால்ல. இந்த ரெண்டுக்கும் உனக்கு ட்ரீட்மெண்ட். அம்மா இங்க பாரு, ஸ்ட்ரெச் மார்க்ஸுக்கு காரணம் ஒரு ஹார்மோன். ஆக்சுவலாக எல்லாரும் என்ன தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு, ரொம்ப விகரஸாக பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வரும்பாங்கம்மா. அது தப்புமா. பேசிக்கலாக இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸுக்கு ரீசன் ஹார்மோன். குழந்தை உண்டாகி குழந்தை டெலிவர் ஆனதுக்கப்புறம் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வரும் ஒன்று. ரெண்டாவது, அதே ஹார்மோன் கூடுதலாக குறைவாக வரும்போது வரக்கூடிய ஸ்ட்ரெச் மார்க்ஸ். ஸ்ட்ரெச் மார்க்ஸுக்கு காரணம் தோலுக்கு கீழே இலாஸ்டிக் டிஷ்யூ, அதாவது தோலுக்கு கீழே இந்த இலாஸ்டிக் டிஷ்யூ அந்து போயிருச்சு அப்படின்னா தோல் அந்த இடத்துல சுருங்கி போயிடும். இதுதான் ஸ்ட்ரெச் மார்க்ஸ். திரும்ப ஸ்ட்ரெச் மார்க்ஸ் சரி ஆவாது ஆவாது ஆவாது. நீ தயவு செஞ்சு இது லேசர் பண்ணி சரி பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம்னு நிறைய ட்ரீட்மெண்ட் அட்வைஸ் பண்ணுறாங்கம்மா. பட் போகாது. அதை விட்டுருமா, அதோட வாழ கற்றுக்கணும். பிளான்டார் வார்ட். பிளான்டார் வார்ட்டுக்கு காரணம் ஒரு வைரஸ் கிருமி. வைரஸ் கிருமி 26 வயசில் வருது அப்படின்னா பொதுவாக நம்மளோட எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது. எதிர்ப்பு சக்தி நல்லா சாப்பிடணும், கரெக்டாக இருக்கணும் ஒன்று. ரெண்டாவதுமா, பிளான்டார் வார்ட்டுக்கு சாலாக்டின்னு ஒரு ஆசிட் இருக்குமா. ஆசிடை மார்னிங் அண்ட் நைட் தொட்டு வைங்க, குறைஞ்சிருமா. பிளான்டார் வாட் வர்றதெல்லாம் நார்மல்மா. ஏன்னா நம்ம இப்போ அதிகப்படியாக நம்ம ஷூ யூஸ் பண்ணுறோம், வேர்வை நிற்கிது, அடுத்தவங்கள்ட்ட இருந்து பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது நிறைய காரணங்கள் இருக்குமா. இந்த சாலாக்டின் போடுங்க, குறைஞ்சிருமா. நன்றிம்மா, நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து கௌரி பேசுறேன். என்ன சந்தேகமா? டாக்டர் கிட்ட கேளுங்க. ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். சொல்லுடாமா. எனக்கு 24 வயசு ஆகுதுங்க. சரிம்மா. 5 வயசா இருக்கும் போது தலையில பூச்சி வெட்டு வந்து முடி கொட்டிச்சு 2 இடத்துல. சரிம்மா. அது நிறைய டாக்டர் கிட்ட பார்த்தேன், நிறைய லோஷன் கொடுத்தாங்க. ஆனா அது போடும் போது ஒரு 2-3 முடி வளருது. அதுக்கப்புறம் எந்த எஃபெக்ட்டுமே இல்ல. அது யூஸ் பண்ணிட்டே இருந்தா கூட எந்த எஃபெக்ட்டுமே இல்ல. அம்மா, பூச்சி வெட்டுக்குமா முன்னாடி வந்து அதுக்கு பேர் தப்பாக வச்சுட்டாங்கம்மா. அது பூச்சி வெட்டு கிடையாது. எந்த பூச்சியும் அதை வெட்டி முடிய காலி பண்ணுறது இல்லைம்மா. அது நான் என்ன சொல்லுவோம்மா, சிந்தனை வெட்டுமம்மா. ரொம்ப யோசிக்கிறவங்க, ரொம்ப டென்சிவாக இருக்கிறவங்களுக்கு வரக்கூடியதுன்னு சொல்லுவோம். பட் 5 வயசில் வந்திருக்குங்கிறப்போ நம்மளோட எதிர்ப்பு சக்தியை நம்மளோட முடியினோட வேறு எதிர்த்து தெரியாமல் நடத்துகிற சண்டையில் வர்றதுமா. இதுக்கு வைத்தியம் வந்து ஸ்டீராய்டு மாத்திரைகள் தான்மா. ஸ்டீராய்டு மாத்திரைகள்னு சொல்லும்போது 5 மாதம் கண்டினியூஸாக போடணும். நீங்கள் 1 மாதம் போடுவேன், 2 மாதம் போடுவேன், 4 முடி முளைச்சோன்னே விட்டுருவேன், அந்த மாதிரி இருந்தால் சரியாகாது ஒன்று. 5 மாதம் மாத்திரை போடுறோம், 5 மாதம் மாத்திரை போட்ட பிறகும் எல்லாருக்கும் சரியாயிருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100க்கு 70லேருந்து 80% சரியாயிருது. ஒரு 30% சரி ஆகிறது இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதிர்சக்தி சம்மந்தப்பட்டது. அவங்களுக்கு ஸ்டீராய்டை லாங் டேர்ம் போடும்போது அதனால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குமா. எனக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வச்சுருக்கம்மா, ஹை ரிஸ்க் பேஷண்ட். ஸ்டீராய்டு போட்டால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் வித்ட்ரா பண்ணோன்னே திரும்ப முடி ஊதுறோம், திரும்ப போடணும், இப்படியே நான் நிறைய கஷ்டப்படுறேம்மா. அதாவது நீங்கள் 5 மாதம் போட்டு பாருங்கள், 5 மாதத்தில் குணமான ஆகுமா. இல்லைன்னா ரெகுலராக அந்த மருந்தை போட்டுக்கிட்டு தாம்மா இருக்க வேண்டியிருக்கும். இல்லைன்னா அது போகிறதில்லை. ஒரு தலையில் ஊதுற முடி இன்றைக்கி தலையோடு போனால் பரவாயில்லம்மா, நாளைக்கு கண்ணு பட்டையிலையும் போயிடும், வேறு எல்லா இடத்துலையும் இருக்க முடியும் உதிர ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் ரெகுலர் பண்ணிக்கிடுங்க. 5 மாதத்தில் போயிருச்சுன்னா போயிடும், போகலைன்னா லைஃப் லாங். நன்றிம்மா, நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா. நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். என்ன சந்தேகமா? கேளுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு 51 இயர்ஸ் ஆகுது டாக்டர். சொல்லுடாமா. 51 இயர்ஸ் ஆகுது டாக்டர். இதனால இப்ப பிரஷர் சுகர் எதுவுமே இல்லை. இப்பதான் யூட்ரஸ்ல ஃபைப்ராய்ட்னு வந்திருக்கு. இது வந்ததுல இருந்து அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, பீரியட்ஸ் தான் சரியா வருது. இருந்தாலும் ஸ்கின்னு தலைமுடி எல்லாம் ரொம்ப ட்ரையா போகுது டாக்டர். நானும் பாதாம் எல்லாமே சாப்பிடுறேன். எப்ப பார்த்தாலும் மூஞ்சி, கழுத்து, மூஞ்சி, தலை எல்லாமே ட்ரையாவே போறது. அப்படியே நெத்தியெல்லாம் வெடிச்சு வெடிச்சு வேற போகுது டாக்டர். அப்படியே கோடெல்லாம் வந்துருக்கு டாக்டர். இதுக்கு ஏதாவது வீட்லயே ரெமெடி கொடுக்குறீங்களா, இல்ல ஏதாவது ஆயின்மெண்ட் சொல்றீங்களா, கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். இல்லம்மா, ஃபுல்லா போயிடுது. ஆமா, ஆக்சுவலா ஸ்கின்னோட இதே எப்படின்னு பார்த்தீங்கன்னாம்மா, ஒரு மனுஷனுக்கு ஸ்கின் வந்து 5.5 கிலோ இடமா. இந்த 5.5 கிலோ எடையில் 70% தண்ணி. அப்போ கிட்டத்தட்ட 3லேருந்து 3.5 கிலோ வரைக்கும் வெறும் தண்ணி தாம்மா இருக்குது தோலுக்குள்ளே.
வயசாக ஆக இந்த தண்ணி சத்து குறைய ஆரம்பிச்சிடும். குறைய ஆரம்பிச்சோன்னா தோலெல்லாம் சின்னதாக வெடிப்பு வர ஆரம்பிச்சிடும், ஒன்று ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். இது நார்மலாக 50 வயசை தாண்டி எல்லாருக்கும் வர்றதாம்மா. இது உங்களுக்கு வந்திருக்கிறது வியாதி இல்லைம்மா, இது நார்மல் ஏஜிங், அக்செப்ட் இட். ஒன்று. சரி, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? எனக்கு அவ்வளோ ட்ரை ஆகுது, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எலோவேரான்னு ஒரு க்ரீம் இருக்குமா. இது ஒரு மாய்ஸ்சரைசர். இந்த மாய்ஸ்சரைசரை ஸ்கின்னை வெட் பண்ணிவிட்டு, அதாவது ஈரப்பதமாக்கிட்டு இந்த மாய்ஸ்சரைசரை போடணுமா. டைரெக்டாக சும்மா தூக்கி எலோவேரா க்ரீமை போட்டிங்கன்னா பிரயோஜனப்படாதுமா. நீங்கள் எலோவேரா போட்டாலும் சரி, எனி மாய்ஸ்சரைசர் நீங்கள் தேங்காய் எண்ணெயை கூட இருக்கலாம். மங்கு இருக்கு டாக்டர், மங்கு இருக்கு. அதுக்கு நான் மருந்து சொல்கிறேம்மா. இந்த மாய்ஸ்சரைசர் ஸ்கின்னை வெட் பண்ணிவிட்டு போடுங்க. கை கால் எல்லாமே இப்போ குளிச்சுட்டு வந்தோடனே போடுங்க. இல்லை ராத்திரி நீங்கள் போடுறீங்கன்னா லைட்டாக தோல் மேலே தண்ணியை போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாய்ஸ்சரைசர் போடுங்க, கண்ட்ரோல் ஆயிரும்மா. மங்குக்கு காரணமாக ரொம்ப சிந்திச்சோம் அப்படின்னா பிரெயினில் இருந்து ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகுமா, அது மங்குக்கு காரணம். ஒன்று. ரெண்டாவது, ரொம்ப வெயிலில் போகிறவங்களுக்கு கூட மங்கு வரலாம். அப்போ சிந்தனையை குறைங்க, வெயிலில் போகிறத நிப்பாட்டுங்க. மெலலைட் எக்ஸல்னு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குமா, மெலலைட் எக்ஸல். இந்த ஆயின்மெண்ட்டை நைட் போட்டிங்கன்னா ஒரு 15-20 நாளில் குறைஞ்சிடுமா. குறைஞ்சோடனே வாரத்துக்கு 2 நாள் போடுங்க, அப்புறம் வாரத்துக்கு 1 நாள் போடுங்க, மெதுவாக விட்டுருங்க, சிந்தனையை குறைங்க. நன்றிம்மா, நன்றி டாக்டர். இன்னைக்கு பலவிதமான நோய்கள் தண்ணீரால பெருகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தண்ணீரை தலைக்கு பயன்படுத்துறதால முடிக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? இது குறித்து நம்ம பேசலாம். அதற்கு முன்பு ஒரு சின்ன இடைவேளை எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை. அதுவரை இணைந்திருங்கள் வேந்தர் டிவியுடன். இது மருத்துவத்தின் மகத்துவம் கொண்டாடும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. டாக்டர், இதற்கு முன்பு நம்ம தண்ணீர் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரியான தண்ணீரை தலைக்கு பயன்படுத்துறதால முடிக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு? ஆக்சுவலாக எல்லாருக்குமே ஒரு பேசிக் இது எப்படின்னா, சார் நான் ஊர்லேருந்து வரேன், மெட்ராஸுக்கு வந்தோடனே முடிவு வந்துருச்சு, மெட்ராஸ்லேருந்து பெங்களூர் போனேன் முடிவு வந்துருச்சு. தண்ணி தான் சார் ரீசன். இது வீட்டில் பொதுவாக எல்லோரும் சும்மா சொல்கிறதுமா. தண்ணினால் முடி உதறவே செய்யாதுமா. தண்ணிக்கும் முடி உதறதுக்கும் எந்த வகையிலையும் எதுலேயுமே சம்மந்தம் இல்லை. சால்ட் வாட்டர் எந்த வகையிலையும் சம்மந்தம் இல்லை, எந்த வகையிலையும் சம்மந்தம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், முடி ஒரு செத்து போன ஒரு ஸ்ட்ரக்சர், உள்ளே தான் எல்லாமே இருக்குது. தண்ணி உள்ளே போகாது. அதுக்கு சம்மந்தம் இல்லை. இந்த சைனஸ் இருக்குது, நான் குளிக்கவே மாட்டேன் அப்படிம்பாங்க. குளிக்காமல் இருந்துட்டா முடி இருக்குது, குளிச்சுக்கிட்டே இருந்தால் முடி உதிருது அப்படிம்பாங்க. குளிக்கலை அப்படின்னா முடி உங்களுக்கு தெரியாமல் எங்கேயோ உதிர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கும் இந்த மாதிரி இதுக்கும் எதுக்குமே சம்மந்தம் இல்லைம்மா. இது நான்சென்ஸான ஒரு கொஸ்டின்மா. எல்லாருமே பொதுவாக சொல்கிறது, நான் ஊரை விட்டு மாறினேன், எனக்கு முடி கொட்டிருச்சு. முடி கொட்டுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குல்ல, இது தண்ணி கிடையாது. குளிங்க எல்லாரும், தயவு செஞ்சு அதுக்காக குளிக்காமல் இருந்துடாதீங்க. ஒரு நேயர் தொடர்பில். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? நாங்கள் திண்டுக்கல்ல இருந்து பேசுகிறோம். என்ன சந்தேகமா? டாக்டர் கிட்ட கேளுங்க. எனக்கு ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு டாக்டர். சொல்லுடாமா. என்னோட ஏஜ் 18 கம்ப்ளீட் ஆகுது. சரிம்மா. நான் காலேஜ் போயிட்டு இருக்கேன். அது சின்ன வயசுல இருந்தே ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சு. 7 இயர்ஸா இருக்கும். என்ன ப்ராப்ளம்மா? அலர்ஜி மாதிரி இருக்கும், அரிப்பு நிறைய இருக்கும். தண்டா வருது. ஆமா, அப்படியே கொஞ்ச நேரத்துல மறைஞ்சிருது. கொஞ்ச நேரம் ரொம்ப நாள் இருக்கு. சரி, தழும்பு மாதிரி 7 இயர்ஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் நான் ட்ரீட்மென்ட்டே எடுக்கல. எந்தெந்த இடத்துல இருக்குமா? கையில, கால்ல. ஏமா அரிப்பு வருது, ட்ரீட்மெண்ட்டே எடுக்கலைன்னா அது அரிப்பே இல்லையேம்மா. அரிப்பு வச்சுக்கிட்டு எப்படிமா ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருக்க முடியும்? ஃபர்ஸ்ட் சின்ன ஒரு 7th 8th படிக்கிறப்ப இருந்தது. அப்ப நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் டாக்டர் கிட்ட. அப்புறம் சோப் எல்லாமே மாத்தினேன். கிளைசப்னு ஒரு சோப் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணேன். சரி, இப்போ என்ன செய்யுதுமா? இப்ப 2 இயர்ஸ் இல்லாம இருந்தது. இப்ப மறுபடியும் அந்த அரிப்பு அப்படியே அந்த பிளேஸ் ஃபுல்லா பிளாக் ஆயிருது, தழும்பா இருக்கு. சரி அம்மா, பொதுவா இப்போ நீ சொல்கிறதே ஹிஸ்ட்ரியே தப்பாக வருதுடாம்மா.
அதாவது அலர்ஜி அப்படின்னு சொன்னால் அரிப்பு வந்தால் அரிப்புக்கு மாத்திரை போடாமல் சரியாக போகிறதுல ஒன்று. ரெண்டாவதுமா அலர்ஜிக் ஸ்கின் டெஸ்ட் பண்ணி என்ன அலர்ஜின்னு கண்டுபிடிச்சி அதை விடணும் ஒன்று. இந்த வியாதி நீ சொல்கிறபடிக்கு நீ சொல்கிறது கரெக்டாக இருந்தால் அட்ரிகாரியா மாதிரி இருக்குமா. இந்த அட்ரிகாரியா வந்துமா வரும் போகும். என்ன அலர்ஜின்னு கண்டுபிடிக்கிறோம். இப்போ தேங்காய் அலர்ஜி அப்படின்னா தேங்காவை 6 மாதம் விடணும், 6 மாதத்துக்கு ஒரு மாத்திரை போடணும். அந்த தேங்காவை அதுக்கப்புறம் இன்ஜெக்ட் பண்ணி நம்ம வந்து சென்சிட்டைஸ் பண்ணணும். இது ஒரு வகை ட்ரீட்மெண்ட்டுமா. ரெண்டாவது, எனக்கு சோப்புனால அலர்ஜி வருது, இதனால அலர்ஜி வருது அப்படின்னா நம்ம கொஞ்சம் சேஞ்ச் ஓவர் பண்ணாலே மாறிடும்மா. தண்ணினால் அலர்ஜி வரலாம். தண்ணி வந்து சுடு தண்ணி குளித்தா சில பேருக்கு அலர்ஜி வரும், குளிர்ந்த தண்ணி குளித்தா வரும். அதனால் அதை மாற்றிக்கணும். வெயில்னால சில பேருக்கு வரலாம், வெயிலில் போகாமல் இருந்துக்கணும். இல்லை சன்ஸ்க்ரீனர் யூஸ் பண்ணணும். எதனால் வருதுன்னு கண்டுபிடிக்கணுமா. அந்த கண்டுபிடிச்சா தான் உனக்கு என்ன அலர்ஜின்னு லொக்கேட் பண்ண முடியும். இல்லைன்னா இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் எடுத்தால் இன்றைக்கி போயிடும், திரும்ப வரும். நன்றிம்மா, நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்க பட்டுக்கோட்டையிலேருந்து பேசுறோங்க. நல்லதுமா, என்ன சந்தேகமா? டாக்டர் கிட்ட கேளுங்க. காலில் வந்து வெள்ளை வெள்ளை டாட்டா இருக்கு சார். சரிம்மா. இது வந்து எனக்கு ஒரு 15 வயசுலேருந்து இருக்கு. எனக்கு இப்போ 38 வயசு ஆகுது. சரிம்மா. லியூகோடர்மா, விட்லைகோ. என்னம்மா சொன்னாங்க உங்களுக்கு? இது வந்து பரவாது, ஜாஸ்தி பரவாது, இதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாதுன்னு சொன்னாங்க சார். ஆனா இப்போ ஜாஸ்தியா இருக்கு சார். இல்லைம்மா, ட்ரீட்மெண்ட் கிடையாதுன்னு சொல்கிறது என்னம்மா எந்த காலத்தில் இருக்குமா? ட்ரீட்மெண்ட் இருக்குமா, கட்டுப்படுத்தலாம், க்யூர் பண்ண முடியாதுன்னு வேணால் சொல்லியிருக்கலாம், அது வேறு. அதாவது பாருங்கள், இது விட்லைகோங்கிறதுமா, அதாவது தோலில் வர்ற வெள்ளைக்கு ஒரே காரணம் விட்லைகோவான்னு கேட்டால் இல்லைம்மா. தோலில் வந்து 9 காரணங்கள் இருக்குமா. பொடுகு வந்து தோலில் வந்துச்சுன்னா அதுவே வெள்ளை வரும். சோப்பு அலர்ஜி வந்துச்சுன்னா வெள்ளை வரும். சன் அலர்ஜி வந்துச்சுன்னா வெள்ளை வரும். வெண்குஷ்டம் வந்தால் வெள்ளை வரும். மச்சம் இருந்தால் வெள்ளை வரும். இப்படி நிறையா காரணங்கள் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்திருக்கிறத நீங்கள் சொல்கிறத பார்த்தா அது விட்லைகோ மாதிரி இருக்குமா. விட்லைகோக்குமா தோலில் கலர் கொடுக்குற அணு ஒன்று இருக்குது, மெலனோசைட்னு. அதை எதிர்த்து நடக்கிற ஒரு உள்நாட்டு கலவரம், மெலனோசைட் செத்து போயிடுது, அந்த இடம் வெளுத்து போயிடுது. இந்த தோலுக்கு திரும்ப இந்த மெலனோசைட்டை கொண்டு வரணும். அதுக்கு சுற்றி இருக்க தோல்லேருந்து கொண்டாடணும். அதுக்கு மெலனோசில்னு ஒரு லோஷன், மெலனோசில்னு ஒரு டேப்லெட் இருக்குமா. இதை போட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிலில் நின்னோன்னா இந்த விட்லைகோ ஸ்கின்னு மாத்திரம் எரிஞ்சு அந்த தோல் மாத்திரம் போய் சுற்றி இருக்கிற தோல் கவர் பண்ண வருமா, கவர் ஆயிரும். பொதுவாக இது வந்து முடியினோட வேர் இருக்கிற இடத்துல விட்லைகோ வந்து 100% க்யூரபிள். முடியினோட வேர் இல்லாத இடத்துல விட்லைகோவை க்யூர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், பட் கட்டுப்படுத்திடலாம். விட்லைகோ அந்த முடியினோட வேரே இல்லை அப்படின்னா இது வந்து கடவுளுக்கே வந்தது மாதிரி. கடவுளுக்கே வியாதினா எப்படி சரி பண்ணுறது அந்த மாதிரி. ஏன்னா முடியினோட வேரில் இந்த அணு வந்து நிறையா இருக்கும். அந்த அணுவை இல்லாத இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னா அந்த கலரை கொண்டாந்துடலாம். நீங்கள் இந்த மெலனோசில் லோஷன் போட்டு கொஞ்சம் வெயிலில் காட்டி பாருங்கம்மா, டெஃபினட்டாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும்மா. நன்றிம்மா, நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன். என்ன சந்தேகமா? டாக்டர் கிட்ட கேளுங்க. ஹலோ சார். சொல்லுடாம்மா. எனக்கு 23 ஏஜ் ஆகுது. சரிம்மா. எனக்கு ஒரு 5-6 இயர்ஸா டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு. கண்ணை சுத்தி. சாரி, கண்ணை சுத்தியாம்மா? ஆமா. சரிம்மா. நான் கொஞ்சம் சேடா இருப்பேன். ஸோ ரொம்ப டார்க்கா தெரியுது. நான் நிறைய டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணி பார்த்துறேன். எல்லாரும் ஆயின்மெண்ட் தான் எடுத்து தராங்க. அது இன்னும் கியூர் ஆகவே இல்லை. அது போகவே மாட்டேங்குது சுத்தமா. அது கம்ப்ளீட்டா கியூர் ஆகுது. நான் என்ன பண்றது? அம்மா, நான் ஏற்கனவே போன ப்ரோக்ராமில் சொன்னோம்மா, தோலில் வந்து வியாதி வரக்கூடாது. தோலில் வியாதி வந்துருச்சுன்னா பொதுவாகவுமே 70-80% குணப்படுத்த முடியறது இல்லைம்மா. அது உங்கள் ஸ்கின் டாக்டராக இருந்தாலும் சரி, இந்த ஸ்கின் டாக்டராக இருந்தாலும் அதே தான்மா. ஒன்று. ரெண்டாவது, இந்த கண்ணை சுற்றி வர்ற கருவளையத்துக்கு ரீசன் பொதுவாக முன்னாடி என்ன சொல்லுவாங்கம்மா, தூங்கலை, கம்ப்யூட்டர் விளையாண்டுக்கிட்டே இருக்கா, சினிமா பார்த்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. பட் பேசிக்கலாக ரீசன் வந்துமா, அந்த இடத்துல ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கிறதுமா. அதாவது தோல் பார்த்தீங்கன்னா சதை மேலே இருக்கிற தோல் வந்து நல்ல ரத்த ஓட்டம் இருக்கும். கண்ணை சுற்றி இருக்கிறது வந்து கண் வந்து ஓட்டை. அப்போ கண்ணுக்கு மேலே இருக்கிற அந்த தோலில் வந்து கீழே வந்து சதை கிடையாது. ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கும். ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கனால வர்றதுமா. ரத்த ஓட்டம் கூட்டி விடுறதுக்கு சில வகைகள் இருக்குமா. நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் அவங்க வந்து இந்த ஸ்டீராய்டு ஆயின்மெண்ட் தருவாங்கம்மா, இலோகான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆயின்மெண்ட். இலோகானை போடுங்கம்மா. இலோகான் போட்டு குறையலை அப்படின்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸை கொஞ்சம் இன்ஜெக்ட் பண்ணோம்னா குறையலாம். ஒன்று. இல்லைன்னா Q-switched Nd:YAG லேசர். Q-switched Nd:YAG லேசர்
இது வந்து கொஞ்சம் பிக்மெண்ட்டை குறைக்குமா. உங்களுக்கு 50% குறையிறதுக்கு தாம்மா வாய்ப்பு. கண்ணை சுற்றி வர்ற கருப்பு நார்மலாகவுமே பெர்மனெண்ட்டாக போகிறது இல்லைம்மா. ஒரு 50% கட்டாயம் குறைத்து விடலாம். அதையும் மீறி உங்களுக்கு ஐயோ ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னா காஸ்மெட்டிக் கேமோஃப்ளாஜ் பவுடர் அண்ட் ஆயின்மெண்ட் இருக்குமா. அந்த க்ரீமை வந்து மேலே தடவிட்டு பவுடர் போட்டிங்க அப்படின்னா இப்படி கண்ணை சுற்றி கருப்பு இருக்குங்கிறதே மறைஞ்சிரும்மா. ஸோ இது ஈஸியான வைத்தியம்மா. அந்த காஸ்மெட்டிக் கேமோஃப்ளாஜுக்கு பேர் டெர்மா கலர் க்ரீம் அண்ட் பவுடர். க்ரீமை தடவிட்டு பவுடரை போட்டேன்னா நார்மல் ஸ்கின் மாதிரியே இருக்குமா, உன் கருப்பே தெரியாதுமா. நன்றிம்மா, நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? இங்க சென்னையில இருந்து கால் பண்றேன். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. பேபிக்கு வந்துட்டு நார்மல் பேபி சோப் போட்டு குளிக்க வைக்கலாமா? ஜஸ்ட் ஸ்கின் ஃபேர் ஆகிறதுக்காக கடலை மாவு இந்த பயத்த மாவு அது யூஸ் பண்ண. அதெல்லாம் இதாம்மா, எதெல்லாம் சாப்பிட கொடுக்கணுமோ அதெல்லாம் மேலே தடவிட வேண்டியதாம்மா. எதெல்லாம் தடவணுமோ அதெல்லாம் சாப்பிட கொடுத்துட வேண்டியதாம்மா. எலுமிச்சம்பழத்தை தலையில் தேய்க்கிறது, கடலை மாவை உடம்புல தேய்க்கிறது இல்லைம்மா. இது ருட்டீனாக பண்ணுறதுமா. இது பாட்டி வைத்தியம் மாதிரி. நான் என்ன சொல்லுவேன் இல்லைம்மா, இந்த கடலை மாவு அவ்வளவு சத்தான ஒன்றுமா, புரோட்டீன். அதை வந்து மேலே தடவி நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒன்றுமே கிடையாது. இதை சொன்னால் கேட்க போகிறதில்ல யாருமே. இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியதுக்கு சொல்லிடுறேம்மா. அதாவது இந்த கடலை மாவு, தயிர், முட்டை இதெல்லாம் தோலில் போடுறது, முடிக்கு தேய்க்கிறது இதெல்லாம் வந்து தோலுக்குள்ளேயே போகாதுமா. தோல் வந்து அப்படி ஒரு சாதாரணமான ஒரு இது இல்லை. இப்படி போட்டோன்னே உள்ளே ஏறுறதெல்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் எப்படி சார் மருந்து கொடுக்குறீங்க, எப்படி உள்ளே போகும்னு கேட்கலாம். நாங்கள் மருந்து கொடுக்குறதுல பெனிட்ரெண்ட்னு ஒன்று வரும். அந்த பெனிட்ரெண்ட் வந்து நம்ம தோலை பியர்ஸ் பண்ணி உள்ளே கொடுக்கும். நீங்கள் போடுற எதுவும் உள்ளே போகாது. சும்மா நம்ம நினப்புக்கு பண்ணிக்கலாம். சோப் யூஸ் பண்ணுறீங்க, சோப்பை யூஸ் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. குழந்தைக்கு சோப் போடுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்லை. அதுக்காக பயத்தமாவு போட்டால் சுத்தம் பண்ணிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இல்லை இல்லை. நன்றிம்மா. டேண்ட்ரஃப் வராமல் இருக்கிறதுக்கு டேண்ட்ரஃப் வராமல் இருக்கிறதுக்கு நல்ல ஷாம்புமா. தினம் ரெகுலராக தலைக்கு குளிக்கணுமா. தலைக்கு குளிக்கணும்னு சொன்னோன்னே அவர் சொல்லிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லிடுவீங்க. பட் தினம் தலைக்கு குளிச்சாலே டேண்ட்ரஃப் வராதுமா. நன்றிம்மா, நன்றி. மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் ஈரோட்ல இருந்து பேசுறேங்க. நல்லதுமா, என்ன சந்தேகம் டாக்டர் கிட்ட கேளுங்க. சொல்லுடாமா. ஹலோ சொல்லுமா சொல்லுமா. டாக்டர், எனக்கு இப்போ தீபாவளிக்கு முன்னாடி இருந்துங்க ஒரு 1.5 month நைட் ஆனா மட்டும் அரிக்குதுங்க உடம்பு ஃபுல்லா. சொரிஞ்சிருந்தா அரிக்கிற இடத்துல ஃபுல்லா கொசு கடிச்ச மாதிரி தடிப்பா வந்துருதுங்க. டாக்டர்கிட்ட போனோம், டேப்லெட் குடுக்குறாங்க. ஒரு 15 days சாப்பிட்டு நிறுத்தின உடனே மறுபடியும் ஒரு 2 days வந்துருதுங்க. சரிம்மா. அம்மா, இந்த வியாதிக்கு பேர் அட்ரிகாரியாமா. செட்ரிஸ்ன்னு ஒரு மாத்திரை எடுத்துக்கூடாமா. 6 மாதம் தொடர்ந்து போடணுமா. வருது போகுது இல்லை அப்படின்லாம் பேசக்கூடாதுமா. ரெகுலராக கண்டினியூ பண்ணணுமா. ரெகுலராக கண்டினியூ பண்ணாதாம்மா சரியாக வரும். ஒன்று. ரெண்டாவதுமா, இந்த தோலில் வந்து எல்லாமே திரும்ப திரும்ப வர்றதுனால தாம்மா தோல் டாக்டருக்கு எல்லாம் பயங்கர கூட்டம் இருக்குது. ஒவ்வொரு டாக்டராக மாறி மாறி சுற்றிக்கிட்டே வர வேண்டியதாம்மா. பொதுவாக 6 மாதத்தில் சரியாயிருமா. நீங்கள் ரெகுலராக செட்ஸின் மாத்திரையை நைட் போடுங்கம்மா. நன்றிம்மா, நன்றி. டாக்டர், நிறைய பேருக்கு வந்து முடி அடிக்கடி கொட்டுது, வளர்ந்துக்கிட்டே இருக்கணும்னா மொட்டை அடித்தா சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை? இது கை நகம் வளருதுங்கிறதுக்காக நகத்தை பிடிங்கி எடுக்க முடியாது. அது மாதிரி தான் மொட்டை அடித்தா முடி வளருமானா இது எப்படி பேசிக்கலாக என்ன மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னா, குழந்தைங்களில் மொட்டை அடித்தா தான் வளரும் அப்படின்னு வச்சுருக்காங்க. இது எல்லாம் என்னென்னா முடி திரும்ப வளர்ந்துருங்கிற அந்த ஒரு நம்பிக்கையெல்லாம் சொல்கிறதானே ஒழிய மொட்டை அடித்தா முடி முளைக்குமா அப்படின்னு கேட்டால் அதில் வந்து சயின்டிஃபிக்காக ஒன்றுமே இல்லை. ஓ ஓ அதில் கூட ரிவர்ஸாக அடிக்க வந்துடும், நேராக அடிக்கக்கூடாது அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. இல்லைம்மா, அந்த ரிவர்ஸாக அடிக்கிறதுங்கிறது என்ன ப்ராப்ளம்னா, முடியினோட வாகு, அதாவது முடி வந்து இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி வளர்ந்து இப்படி விரியுதுமா. அப்போது நம்ம ஷேவ் பண்ணுறோம் இல்லை எது பண்ணாலுமே முடியினோட வாகு பக்கமே பண்ணால் நல்லதுமா. எதிர்த்து பண்ணால் என்ன ஆகும்னா, ஒரு முடியினோட வேறு இன்னொரு முடியினோட வேருக்குள்ளே போய் உட்காந்துரும். ஃபாலிகுலைட்டிஸ்னு ஒரு வியாதி வந்துடும். அதுக்காக தான் நம்ம ஷேவ் பண்ணும்போதே என்ன சொல்லுவோம், ஒரு பக்கமாக ஷேவ் பண்ணுங்க, ரிவர்ஸாக ஷேவ் பண்ணாதீங்க. அதே தாம்மா முடிக்கும். இப்படி போட்டுக்கிட்டே இருக்கிறது, அப்புறம் இப்படி எடுக்கிறது, இப்படி ரெண்டு பக்கம் மாற்றி பண்ணக்கூடாதுமா. முடியினோட வாகு பக்கமே பண்ணிட்டு போகணும். ஒரு நேயர் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க அரியலூர் மாவட்டம் உடையார்புரத்துல இருந்து பேசுறேங்க. நல்லதுமா, என்ன சந்தேகம் டாக்டர் கிட்ட கேளுங்க. ஸ்கின் ஃபேஸ்லலாம் பிளாக்கா இருக்குங்க. வயசு என்னம்மா உனக்கு? 30 ஆகுதுங்க சார். 38 ஆகுதுங்க சார். எந்த ஊர்மா நீ?
அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் சார். இல்லைம்மா, பரு வந்து கருப்பு கருப்பா ஆச்சா இல்லை திட்டு திட்டா கருப்பா இப்போ வருதா? இப்பதாங்க சார், இப்போ 2 வருஷமா இருக்கு. வெயிலில் ரொம்ப சுத்துவியாம்மா? இல்லைங்க சார், வீட்லயே தான், ஹவுஸ் ஒய்ஃப் தான் சார். எந்த இடத்துலடாமா கருப்பு இருக்கு? ஃபேஸ்ல 2 பக்கமும் கன்னத்துல இருக்கு. இது வந்து மங்குமா. உடையார்பாளையத்தை வித்துருவோம் வாங்கிடுவோம் நினைக்கக்கூடாதுமா, ஜாலியாக இருக்கணுமா. ஏன்னா சிந்தனை தாம்மா இதுக்கு பெரிய காரணம். நம்ம மெலலைட் எக்ஸ் ஆமாம் நெஞ்சு குளிட்ட நான் இந்த ஒரு ஆயின்மெண்ட் சொல்கிறேம்மா, மெலலைட் எக்ஸல்னு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குமா, அதை தூக்கி தடவுனீங்கன்னா குறைஞ்சிருமா. சிந்தனையை குறைங்கம்மா, ஜாலியாக இருங்கம்மா. நன்றிம்மா, நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் மதுரையில இருந்து பேசுகிறோம் மேடம். நல்லது. என்ன சந்தேகம், டாக்டர் கிட்ட கேளுங்க. சார், எங்கள் அம்மாவுக்கும் ட்ரை ஸ்கின் சார், எனக்கும் ரொம்ப ட்ரை ஸ்கின்னா இருக்கு. சரி. ஆனா இப்போ பனி காலத்துல ரொம்ப என்னால தாங்கவே முடியல, உடம்பெல்லாம் ரொம்ப எரியுது. தேங்காய் எண்ணெய், வீட்டுல இருக்க மாய்ஸ்சரைசர், கடுகு எண்ணெய் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். ஆனா ரொம்ப கொஞ்ச நேரம் தான், ஒரு 2 hours இல்லைன்னா 1 hour தான். திரும்ப எரிச்சலா இருக்கு. காலெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த ஸ்னேக் எப்படி இருக்கும் அந்த மாதிரி, கால் கை மட்டும். இது வந்துமா, இது வந்து இக்தியோசிஸ்னு ஒரு டிசீஸ்மா. இக்தியோசிஸ்ங்கிறது மீன் செதில் வியாதி. மீன் செதிலை பார்த்தீங்கன்னா செதில் செதிலாக இருக்கும் மீனுக்கு. அதை மாதிரி நமக்கு கால் கை உடம்புல கூட வரலாமா. இது பொதுவாக ஹெரிடிட்ரிமா. இது வந்து மாய்ஸ்சரைசரை நீ உனக்கு எவ்வளோ நேரத்தில் ட்ரை ஆகுதோ அவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை போட்டுக்கிட்டே இருக்கணுமா. ஒன்று, ஸ்கின்னை வெட் பண்ணிட்டு போடுமா, ஈரப்பதமாக்கிட்டு போட்டுக்கிட்டே இருமா. ஒரு மாய்ஸ்சரைசர் மேலே திரும்ப மாய்ஸ்சரைசர் போடுறது தப்பு இல்லைம்மா, பட் வெட் பண்ணிட்டு போடுமா, ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்குமா. சரி, இதை விட்டு நான் வெளியே வந்தே ஆகணும் அப்படின்னு சொன்னாமா, இதுக்கு இப்போ சில வகை மாத்திரைகள்லாம் வந்திருக்குமா. பட் அந்த மாத்திரைகள் போடும்போது குழந்தை உண்டாக முடியாது. ஏன்னா குழந்தை உண்டானோம்னா குழந்தைக்கு பாதிப்பு இருக்குமா. அப்போ நாங்கள் கட்டாயம் அதை போடணும் அப்படின்னு சொன்னால் இந்த எட்ரெட்னேட்னு ஒரு மாத்திரை இருக்குமா. இந்த மாத்திரையை போட்டோம்னா, ரெகுலராக போட்டோம்னா இந்த மீன் செதில் வியாதி குறைய ஆரம்பிச்சிடும். பட் 2 வருஷத்துக்கு குழந்தை உண்டாக முடியாது. அதனால எனக்கு வந்து என்னன்னா ஹெர்பலாவே இந்த ஆயில், இப்ப தேங்காய் எண்ணெய், கடுகு எண்ணெய் அந்த மாதிரி டைப்ல ஏதாவது சொல்லுங்க சார். இல்லம்மா, ஆமா, இந்த ஹெர்பல்னு சொல்றதே தப்புமா. அதாவது ஸ்கின்னு மேலமா டைரக்டா வேப்பலையை கூட நான் தடவக்கூடாதுன்னு சொல்லுவோம்மா. ஏன்னா வேப்பலை வந்து கிட்னி டாக்ஸிக்மா. வேப்பலையை சும்மா ஸ்கின்னு மேலே தடவிட்டே இருந்தீங்கன்னா அந்த வேப்பலையில் இருக்கிற ஒரு கெமிக்கல் வந்து கிட்னியை கூட பாதிச்சிருமா. அதனால் இந்த ஹெர்பலாக ட்ரை பண்ணுறேன். எல்லாருக்கும் இப்போ பொதுவாக ஒரு ஃபேஷனே ஆகிப்போச்சுமா. ஹெர்பலாக சாப்பிட்டா ஒன்றும் செய்யாது, ஆயுர்வேதமாக சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாது, பழமாக சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாது. அதிலெல்லாம் எல்லாத்துலேயும் சைடு எஃபெக்ட் இருக்குமா. சோறு சாப்பிட்டா ஸ்டோரில் கூட தான் சைடு எஃபெக்ட் இருக்குது. அதெல்லாம் நம்ம யோசிக்கிறதில்ல. நம்ம சௌரியத்துக்கு நம்ம பார்ப்போம். நான் என்ன சொல்லுவோம்மா, இலோவீரா மாய்ஸ்சரைசர் இல்லை, நீங்கள் ஒரு எண்ணெய் ஸ்கின்னை வெட் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதாம்மா. நன்றிம்மா, நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். சார், குட் மார்னிங். என்ன சந்தேகமா கேளுங்க. சார், என்னுடைய குழந்தைக்கு 3 வயசு ஆகுதுங்க சார். சரிம்மா. குழந்தைக்கு மேல வேர்க்கூர் கொப்பளம் இருக்குது இல்லைங்க சார்? ஆமா. அந்த மாதிரி கழுத்துலயும் இந்த பின்னாடி பெட்டெக்ஸ்ல மட்டும் இருக்குங்க சார். சரிம்மா. அரிக்குதாம்மா? சார், சோப்பு என்ன சோப்பு போலாம், அது ஒரு 6 மாசமா இருக்குங்க சார், அது போகவே மாட்டேங்குது. இல்லம்மா, அரிப்பு இருக்கா? அரிப்பெல்லாம் இது இல்லைங்க சார், நார்மலா தான் இருக்கா பாப்பா. இல்லம்மா, அது வந்து போதா இல்ல ரெகுலராவுமே அந்த 6 மாசம் அப்படியே இருக்காமா? அப்படியே தான் சார் இருக்கு, அது குறையவே இல்லை. வேர்க்கூர் கொப்பளம் மாதிரி அப்படியே இருக்குங்க சார். இல்லம்மா, இந்த வேர்க்கூர் கொப்பளமா பொதுவா வேர்வை நிக்கிற இடத்துல, அதாவது பொதுவான ஒரு இது எப்படின்னாமா, பெரியவங்கெல்லாம் நம்ம வெயிலில் அதிகம் போவோம், வேர்வை வரும். வேர்வை வர்றது அடப்பு வந்துருச்சுன்னா, வேர்வை குழாயில் அடப்பு வந்துருச்சுன்னா வேர்வை உள்ளே போய் நின்று அந்த வேர்வையினோட சுரப்பியே வீங்கி போயிருமா. இதுதான் பொதுவாக வேர்க்குருமா. ஒன்று கிருமினால் வரலாம், இல்லை நீங்கள் அதிகப்படியாக யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர், அதிகப்படியாக யூஸ் பண்ணுற பவுடர், அதிகப்படியாக யூஸ் பண்ணுற ஆயில், அதாவது உடம்புல பூரா ஆலிவ் ஆயிலை தடவுறேன், இந்த பவுடரை தடவுனோம்னா அந்த வேர்வை குழா வர்ற பாதையில் பூரா நம்ம அடப்பு உண்டு பண்ணிடுவோம்மா. அதை மாத்திரம் அவாய்ட் பண்ணுங்க. ஒன்று. ரெண்டாவது, கேலமின் லோஷன் மார்னிங் அண்ட் நைட் போடுங்க. நல்ல காத்தோட்டமான ஒரு அறையில் வச்சுருந்தாலே குறைய ஆரம்பிச்சிரும்மா. நன்றிம்மா, நன்றி. டாக்டர், இன்னைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய சந்தேகங்களான இந்த ஹேர் டை பற்றி, அப்புறம் மொட்டை அடிக்கிறத பற்றி, குறிப்பாக இந்த அழகியல் இடங்களுக்கெல்லாம் போயிட்டு ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய பேசிக்கான சில விஷயங்களெல்லாம் எங்களுக்கு தெளிவுபடுத்தினீங்க. நிச்சயம் இது வந்து எதிர்காலத்தில் தொடர மாட்டாங்க, அப்படியே தொடர்ந்தாலும் சேஃபாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நன்றி டாக்டர். வணக்கம். நிச்சயமாக இன்னைக்கு டாக்டர் சொன்ன நிறைய விளக்கங்கள் உங்களுக்கு போதுமானதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் மற்றொரு பிரபல மருத்துவரோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றியும் வாழ்த்துக்களும்.